ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் 18ஆம் தேதி நேத்துல இருந்து ஓபன் ஆகிருக்கு. அடுத்தடுத்து என்ன புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு புக்கிங் வந்து உங்களுக்கு முடிய போகுது. அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது கூடவே நீங்க செப்டம்பர் மாசத்துல திருமலைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா இந்த 2 நாட்கள் தரிசனம் போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லுவேன். இப்போ ரீசெண்டா கூட வந்து சுப்ரபாத சேவால செலக்ட் ஆன ஒரு சில பக்தர்கள் தரிசனம் போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே அடுத்து அந்த தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். கிடைச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கலன்னா நேரடியா நம்ம தரிசனம் போகும்போது ஆர்ஜிதம் கவுண்டர்லயும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஆஃப்லைன்ல கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமைகள்ல நமக்கு வந்து திருப்பாவாட சேவா வந்து இருக்கும். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் புதன்கிழமைகள்ல இருக்கும். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் அதுல கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனால எல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு கூட திருப்பாவாட சேவா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம வந்து புக்கிங் ரிலேட்டடா இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து பாத்துடலாங்க. இதுல வந்து நவம்பர் மாசத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன்ல தான் இருக்கு. இது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 20ஆம் தேதி, அதாவது நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன்ல வந்து இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனா அப்படின்னா நம்ம என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகணுன்றதை பொறுத்து நம்ம பேமெண்ட் வந்து பண்ணி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேங்க, கிடைக்கல அப்படின்னாலும் மாசம் ஒரு டைம் நம்ம ஃப்ரீயா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதோட கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்றீங்க. ஸோ அதர் ஸ்டேட்ல அவங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அதிகமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களா இல்ல வந்து அந்த செலெக்ஷன் ஸ்லாட் அப்படி இருக்கான்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கடவுளை நம்பலாம். கண்டிப்பா நமக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுப்பாரு. ஸோ நீங்க வந்து யோசிக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயமுமே தொடர்ச்சியா நம்ம முயற்சி செய்யும் போது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இதை நிறைய பேர் வரி பண்றதுனால இந்த விஷயத்த நான் திரும்பியும் சொல்றேங்க. ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. பொறுமையா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு 21ஆம் தேதி இருக்க புக்கிங் தான். 21ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா டிக்கெட்ஸ் வந்து நவம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. யாருக்காவது வந்து இந்த மாதிரி சீக்கிரமா தர்ஷன் பார்க்கணும் இல்ல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆர்ஜித சேவாவும் பார்த்துட்டு தரிசனம் போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்க. இது வந்து நமக்கு டைம் கேப் வந்து அதிகம். ஒரு தடவை நம்ம சாமி தரிசனம் பார்த்தோம்னா 180 நாள் கழிச்சுதான் திரும்பியும் சேவா வந்து புக் பண்ண முடியும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து நமக்கு வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் வந்து இருக்கு. இது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வர்ச்சுவல் சேவால ஏதாவது சேவா புக் பண்ணிட்டு தரிசனம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா கூட நவம்பர் மாசத்துக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணதுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நம்ம என்னைக்காவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். இதுலதான் நமக்கு வந்து நிறைய டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும். எரர் வராது. நிறைய பேருக்கும் புக் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த புக்கிங்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன புக்கிங் டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னா அதாவது முடிய போற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்போ டைம் வந்து 7:30 மணி ஆகுது. 7:30 மணிக்கு வந்து ஒரு 300 டிக்கெட்ஸ் பக்கமா தான் இருக்கு. நாளைக்கான 300 டிக்கெட்ஸ் தான் இருக்கு. 335 டிக்கெட்னு போட்டிருக்காங்க. ஒரு 335 டிக்கெட் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டோக்கன் வேணும் அப்படின்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துல வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசத்துல வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு நீங்க டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட்ல நம்ம சாமி பாக்குறதும் சரி, ஸ்ரீவாரிமெட்டு வழியா போறதும் ரெண்டுமே ஒரே கியூ லைன் தான். உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்கினீங்கன்னா நடந்து போயிட்டு 1200வது படியில அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அப்பதான் வேலிடு. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா ஹோமம் அட்டன் பண்ணி அங்க முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சீல் வாங்கிட்டு போனீங்கன்னா தான் அந்த டிக்கெட் வேலிட் நம்ம தர்ஷன் பாக்குறதுக்கு. ஸோ அதனால நீங்க என்ன டிக்கெட்ல தர்ஷன் போறீங்களோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாம நீங்க தரிசனம் பார்க்க முடியும்.
இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் என்ன டைம் கொடுத்தாங்க அப்படின்னா 3:30 மணி பக்கமா வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்டம் அதிகமா இருந்து தொடர் விடுமுறை இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து 2 மணி 1:30 மணிக்கு அப்படியெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து 3 மணிக்கு மேல டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. க்ரௌட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோக்கன்ஸ் இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்கு இல்லையா, அதனால நார்மலா தான் இருக்கு. ஸோ தரிசன அப்டேட்னு பார்க்கும்போதே நேத்து வந்து 80,502 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 25 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 20 மணி நேரம், அதாவது ஒரு 15ல இருந்து 20க்குள்ள ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போயிருங்க. நேரடி சர்வ தரிசனம் இவ்வளவு நேரம் தான் ஆகுதா அப்படின்னா டிடிடி சொல்லியிருக்காங்க 20 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு எதனால இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அதை வெளிப்படையா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியாது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன தரிசனம் எவ்வளோ நேரம் பார்க்கணும் நம்ம விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது நம்மளோட பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். சில பேர்லாம் வந்து 6 மணி நேரம்லாம் கூட 300 ரூபா தரிசனுக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வயசானவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்துட்டு போயிருங்க. தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட வேணும்னா கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தரிசன சிரமங்கள் பெருமளவில் குறையும். அதுக்கு அடுத்தது வந்து பழனி கோயிலுக்கு போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பழனியில நாளையிலிருந்து ரோப்கார் வந்து திரும்பியும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் கோயில வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோப்கார் சேவை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு நாளை முதல் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பழனிக்கு போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ட்ரெயின்ல போறவங்களுக்கான ஒரு அப்டேட். ஆரணி ரயில் ரோடு நிலையத்தில் நிற்கும் ரயில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதி டு மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் 19ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு முதல் ஆரணி ரோடு ரயில் நிலையத்துக்கு மதியம் 3:04 மணிக்கு வந்து 3:05 மணிக்கு புறப்படும். மன்னார்குடி டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் 18, அதாவது நேத்து சொல்லியிருக்காங்க. இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மதியம் மட்டும்தான். ஸோ மற்ற நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்றது தான் அப்டேட். இது போல லேட்டஸ்ட்டாக வர்ற அப்டேட் எல்லாமே நான் டெலிகிராமில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த எலக்ட்ரானிக் டிப்ல வரக்கூடிய சேவாக்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்ம திருமலைக்கு வந்து ஒரு 300 ரூபா தர்ஷன்ல போறோம், இல்ல 500 ரூபா தர்ஷன்ல போறோம், இல்ல சர்வ தர்ஷனத்துல போறோம், எஸ்எஸ்டி டோக்கன்ல போறோம், ஸ்ரீவாரிமெட்ல போறோம். ஏதாவது டோக்கன்ல நம்ம போகும்போதே ஜெயன் விஜயன் வரைக்கும் போவோம். ஒரு சில செகண்ட்ல தான் நம்ம சாமி வந்து பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து தூரத்துல இருந்து தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட மூலவருக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி பக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவு தூரம் இருக்கும். அதுவும் அந்த செகண்ட் கணக்கில் பார்க்கறதுங்கிறது ஒரு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. பட் இந்த ஆர்ஜித சேவா லக்கி டிப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இதுல வந்து செலக்ட் ஆனோம்னா டிக்கெட்டோட காசும் வந்து கம்மி தான். அதுவும் இல்லாம ஒரு விஐபியா இருக்கிறவங்க எவ்வளவு தூரத்துக்கு போய் சாமியை பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 அடி கேப்ல வந்து பார்க்கலாம். அருமையான தரிசனம். சுப்ரபாத சேவாலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப சாமி கிட்ட உட்காந்து நம்மள பார்க்கணும், ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம சாமி கிட்ட உட்காந்து சாமியை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்னா அது தோமால சேவால இருக்கு. ஸோ அதனால நீங்க லக்கி டிப்பை ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. எதுக்கு கிடைக்குதோ ஒரு தடவையாவது போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மற்ற எந்த தரிசனமும் இப்போ நீங்க விஐபி தர்ஷன் காசு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க 10,000 ரூபா டொனேஷன் பண்ணி 500 ரூபா தர்ஷன்ல போனோம்னா நம்ம அந்த அளவுக்கு பார்க்கலாம். பட் எல்லாராலையும் அது கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த சேவால நம்ம சாமியை பார்க்கறதுங்கிறது அது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்க. நானும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வருஷம் தான் ஒரு 2 பேத்துக்கு சுப்ரபாத சேவா தர்ஷன் கிடைச்சு. ஒருத்தவங்க பிப்ரவரியிலையும் ஒருத்தவங்க லாஸ்ட் மந்த்தும் போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும். தோமால சேவா அர்ச்சனா சேவாவுக்குலாம் ஆஃப்லைன்லயே நமக்கு சுப்ரபாத சேவா தோமால அர்ச்சனா 3க்கும் ஆஃப்லைன்லயே நமக்கு லக்கி டிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அஷ்டதலபாத பத்மநாதனாவுக்கு மட்டும் நம்ம ஆன்லைன்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப்லைன்ல தான் திருப்பாவோட சேவாவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேவாக்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. மாசம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து செப்டம்பர் மாசத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, செப்டம்பர் 7, 8 வந்து சந்திர கிரகணம் வந்து வருது. இந்த மாதிரி கிரகண டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா திருமலை கோவிலோட நடை வந்து சாத்திடுவாங்க. ஸோ தரிசனங்கள் வந்து இருக்காது. ஆன்லைன்ல டிக்கெட் வந்து ஓப்பன் ஆனப்பையும் அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணி தான் இருந்தாங்க, ஓப்பன் வந்து பண்ணல. அதனால நீங்க வந்து செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போறீங்கன்னா கண்டிப்பா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாசம் எண்ட்ல கூட அப்டேட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை மணில இருந்து எப்போ வரைக்கும் கோவில் வந்து சாத்துவாங்க,
தரிசனம் எவ்வளோ நேரத்துக்கு ரத்து அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அஃபிஷியலாக டிடிடியோட வெப்சைட்டில் இந்த நியூஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த 2 நாளில் போகிற மாதிரி எதுவும் பிளான் இருக்குது அப்படின்னா அப்டேட் வந்ததுக்கப்புறமா அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வருடாந்திர ஆனுவல் பிரம்மோற்சவத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டிஸ்கஷனுமே டிடிடி பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பரில் நமக்கு பிரம்மோற்சவமும் இருக்கு, அதே மாதிரி இந்த கிரகணமும் இருக்கு. அது ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்க முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து தரிசன டிக்கெட் அதே மாதிரி ரூம் புக்கிங் எல்லாமே ஆன்லைன்ல ஓபன் பண்றாங்க இல்லையா. டிடிடி வந்து நேத்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலைக்கு வருகை தரும் பக்தர்கள் தரிசனம் அல்லது தங்குமிடத்திற்கான தரகர்கள் அல்லது இடைத்தரகர்களை அணுக வேண்டாம் என்று தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பக்தர்கள் டிடிடியின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலமாகவோ அல்லது டோக்கன் வழங்கும் கவுண்டர்கள் மூலமாகவோ மட்டுமே தரிசனத்தை முன்பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு விஸ்வநாதன் அப்படிங்கிறவருக்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்வதாக கூறி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 90,000 ரூபாய் காசு வந்து வாங்கியிருக்காங்க. புகாரின்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஆகஸ்ட் 14/16/2024 அன்னைக்கு 12 உறுப்பினர்களுக்கு விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட்டுகளை வழங்குவதாக உறுதியளித்து, ஸோ இதில் டேட்டு வந்து மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ 16/25 தான் இருக்கணும், 2024 போட்டிருக்காங்க, அப்படி இருக்காது. ஸோ வந்து வசூலிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்களோட ஃபோன் வந்து நிறைய பேர் டைம் கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க பணத்தையும் திருப்பி கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ விசாரணையில வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து அதை ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் காசு கொடுக்கவே தேவையில்லை. அதே மாதிரி அங்க பிரதர்ஷன டிக்கெட் நீங்க 2000 ரூபாய் கொடுங்க புக் பண்ணி தரேன், 3000 ரூபாய் கொடுங்க புக் பண்ணி தரேன்னா யாருக்குமே காசு கொடுக்காதீங்க. ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய போஸ்ட் வருது. சில பேரெல்லாம் வந்து புக்கிங்க்கு ஒரு 100 rupees 200 rupees அந்த மாதிரி வாங்கி பண்றவங்க ஒரு சில பேர் நெட் சென்டர் மாதிரி பண்றாங்க. ஆனா வந்து பெருமளவுல கொள்ளடிக்கிறதுக்காகவே ஏமாத்துறதுக்காகவே இந்த மாதிரி பண்றாங்க. எல்லாமே அபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து வருது. அதிலே போயிட்டு நீங்க டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. தெரியாத யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு டிடிடியா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வர்ற புக்கிங்ஸ் எதுவும் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு எப்படி பண்றதுன்னு, அதை பார்த்து நீங்களே பிராக்டிஸ் பண்ணி நீங்க தாராளமா பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.